பகுதி செயலாளராக இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் மாபெரும் இயக்கமாக வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை சின்னாவினமாக்க துடிக்கக்கூடிய சில பேர் தொடர்ந்து எங்களது முன்னாள் அமைச்சர் எங்களை எல்லாம் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு SP வேலுமணி அவர்கள் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டு வரும் திரு மணிகண்டன், சேலம் மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன், இன்னும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நமது கோவை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்க இங்க நாங்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவங்க குடும்பத்தை பத்தியும் இதை பத்தி தொடர்ந்து இதே மாதிரி கேவலமான முறையில, ரொம்ப மோசமான முறையில, உண்மைக்கு புறமான நிகழ்ச்சியில தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாங்க. இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல நாங்க வந்து இப்போ புகார் கொடுக்க வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காருங்க அதிகாரிகள்? அதெல்லாமே எல்லாமே சிடி மூலியமாவும் பென்ட்ரைவ் மூலியமாவும் கொடுத்துருக்கிறோம். உடனடியா வந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி சொல்லியிருக்கிறார். உடனடியா மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கிறோங்கிற உறுதி கொடுத்திருக்கிறார். ஒரு நாங்க நேற்று பார்த்தோம், அதனால இன்னைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். இனி அவங்க தான் முடிவு பண்ணது. சேலம் பொங்கல் மணிகண்டன் என்ன பொறுப்பு இருக்காங்களா, கட்சியில் இருக்காங்க? அது என்ன பொறுப்புல இருக்கிறாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் நாங்க வந்து எந்த பொறுப்புல இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன வேலை செஞ்சிருக்காங்க கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் கேள்விப்பட்டதும் இல்லை. கோவை மாவட்டத்துல குறிப்பா அதிமுகவுடைய ஒருங்கிணைந்த முகமா வந்து அண்ணன் SP வேலுமணி அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கு தொடர்ந்து மக்கள் செல்வாக்கும் சரி, பொதுமக்களிடத்திலும் சரி, கட்சியிலும் சரி மிகுந்த செல்வாக்கு பிடித்த நபரா வந்து அண்ணன் SP வேலுமணி இருக்காங்க. வேலுமணி அண்ணனை பத்தி தொடர்ந்து இதுமான சில விஷமிகள் இந்த சமூக வலைதளத்திலையும், யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, சில யூடியூப் சேனல் மூலியமா வேலுமணியோட நட்பெயருக்கு களங்க வைக்க மூலமாகவும் அவருடைய உதவியாளர்களாகட்டும், அவருடைய தாய் தகப்பன் குடும்பங்களை எல்லாத்தையுமே கடுமையா முகநூல்ல சமூக வலைதளங்களை விமர்சிக்கிறாங்க. இது கண்டனத்திற்குரியது. நாங்கள்லாம் வேலுமணியனுடைய தீவிர ஆதரவாளர்கள். கோயம்புத்தூருடைய அண்ணன் வேலுமணியருக்காகவே தொடர்ந்து பயணிக்கூடியவர்கள். அதிமுகவிலும் தொடர்ந்து இருக்கிறோம். அண்ணன் வேலுமணி அவர்கள் எடுக்கும் முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் வேலுமணி அண்ணன் வந்து நல்ல முறையில, நியாயமான முறையில அரசியல் பண்றவரு. கருத்தியல் ரீதியாக சட்டப்பூர்வமா எல்லா நடவடிக்கையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கோம். வேலுமணி அண்ணனை பத்தி அவதூறு பரப்புறதுனால கமிஷனரை டைரக்டா சந்திச்சு புகார் கொடுத்திருக்கிறோம். அவரு சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. அதுக்கான நடவடிக்கை வந்து தொடரும். மேலும் இது போன்ற பேட்டிகள், அவங்களுடைய இந்த மாதிரி கருத்து பகிர்வு சமூக வலைகள் தொடர்ச்சுன்னா மிக கடுமையான நடவடிக்கை. ஏன்னா பொதுமக்கள்ல கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம், பொதுமக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி சட்டப்பூர்வமான சட்ட சம்பந்தமா புகார் கொடுத்திருக்கிறோம். வழக்கறிஞர் வந்திருக்காங்க. அண்ணன் வேலுமணி குடிமுதல் பைசா மதன் கோபாலன் வந்திருக்காரு. நாங்க எல்லாமே சேர்ந்து வந்து புகார் கொடுத்திருக்கிறோம்.